நண்பர்களே, பெரியவர்களே, இந்தியனுடைய தலைநகரமான டெல்லி மாநகரத்தில் டெல்லி மாநிலத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இப்பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மியுடைய கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 9.5 ஆண்டுகளாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இன்று ஒரு பெண் முதலமைச்சர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பதவி விலகினார் என்று உங்களுக்கு தெரியுமா? எப்பொழுதுமே பொய்களையே பேசிக்கொண்டு இந்த டெல்லி மாநிலத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு ஊழல்வாதி என்று நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். விரைவில் நிரூபிக்கப்பட்டு தன்னுடைய முழு ஆயுள் காலத்தையும் தீகார் சிறையில் செலவிட உள்ள ஆம் ஆத்மியுடைய கட்சியினுடைய தலைவர், ஒருங்கிணைப்பாளர் 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார். நண்பர்களே, பெரியவர்களே, 2011ஆம் ஆண்டு இந்தியா அகென்ஸ்ட் கரப்ஷன் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழலை ஒழிக்கின்ற திட்டத்தை மிகப்பெரிய பிரச்சாரமாக ஐயா பெரியவர் திரு அண்ணா ஆசாரி அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த இந்தியா அகென்ஸ்ட் கரப்ஷன் என்ற அந்த கொள்கை கோட்பாட்டுடைய அண்ணா ஆசாரருடைய லெப்டாகவும் ரைட்டாகவும் இருந்தவர் இன்றைய ஆம் ஆத்மியுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அன்று செயல்பட்டு கொண்டிருந்தார். ஒரு சாதாரண அரசு ஊழியராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அண்ணா ஆசாரி அவர்களை ஏமாற்றிவிட்டு 2013இல் ஆம் ஆத்மி என்ற கட்சியை ஆரம்பித்து இன்று டெல்லி மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் 2100 ரூபாய் தருகிறேன் என்று சொல்கிறார். இதைத்தான் 2019 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார். செய்தாரா? இன்று வரை செய்யவில்லை. ஏதோ செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் டெல்லி மக்களுக்கு, டெல்லி தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் வந்ததா என்றால் இன்று வரை வரவில்லை. நண்பர்களே, பெரியவர்களே, இதற்கு முன்பு இதனுடைய கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சியை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பஞ்சாப் மாநிலத்தில் இதேதான் பொய்களையும் புரட்டுகளையும் உருட்டினார்கள். அங்கு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் தருவேன் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி கட்சி அதனுடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் இன்று வரை அந்த மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த பாடில்லை. நீங்கள் இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அந்த பகவந்த் சிங் மான் வந்தால் கேளுங்கள், உங்கள் மாநிலத்தில் எத்தனை தாய்மார்களுக்கு, எத்தனை பெண்களுக்கு நீங்கள் 1000 ரூபாய் மாத உதவித்தொகை கொடுத்தீர்கள் என்று கேளுங்கள். அவரால் பதில் சொல்ல முடியாது. மக்களை ஏமாற்றுவதற்காக இன்று வரை 2019இல் சொன்ன அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை இன்று வரை தராத திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 3வது முறையாக வெற்றி பெற்றால் தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு, குடும்ப தலைவிக்கு 2100 ரூபாய் தருவேன் என்று மீண்டும் மீண்டும் பொய் சொல்லுகிறார். மக்களை ஏமாற்றுகிறார். மக்களை திசை திருப்புகின்ற வேலையை இந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, ஏழை எளிய மக்களை சுரண்டுகின்ற ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். மதுபானத்தில் ஊழல், மதுபானத்தினுடைய அதிபரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வசதியை பெருக்கிக் கொண்டார். தன்னுடைய வீட்டுடைய வசதிகளை பல கோடிகளுக்கு அதனை சீர்படுத்தி செழுமைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையைத்தான் அவரை முன்னில் எடுத்தாரே தவிர இந்த டெல்லி மக்களுக்கு அவர் எந்த உதவியும் எந்த நன்மையும் செய்யவில்லை. இன்று டெல்லி மாநகரத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை ஏற்படுத்த முடியுமா என்றால் இல்லை. காற்று மாசுபட்டுள்ளது, சுவாசிக்க முடியவில்லை, உயிர் வாழ முடியவில்லை. மீண்டும் 3வது முறையாக இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வந்தால்
தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த டெல்லி மாநிலத்தில் நாம் வாழ முடியுமா? சுத்தமான சுவாச காற்று கிடைக்குமா? காற்று கிடைக்குமா என்று சிந்தித்து வாக்களியுங்கள். மறந்து விடாதீர்கள். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியினுடைய செயல் இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலுமே மிகப்பெரிய வெளிச்சத்தையும் உத்வேகத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திரு நரேந்திர மோடியுடைய ஆட்சி டெல்லி மாநிலத்திற்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. மறந்து விடாதீர்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, இளம் வாக்காளர்களே, புதிய வாக்காளர்களே, உங்களது பொன்னான வாக்குகளை, விலை மதிப்பெற்ற வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசி பெற்ற சின்னமாம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய உங்களை அன்போடு வேண்டுகிறோம். நன்றி, நன்றி, நன்றிகள். நண்பர்களே, பெரியவர்களே, இந்தியனுடைய தலைநகரமான டெல்லி மாநகரத்தில் டெல்லி மாநிலத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. இப்பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மியுடைய கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 9.5 ஆண்டுகளாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இன்று ஒரு பெண் முதலமைச்சர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பதவி விலகினார் என்று உங்களுக்கு தெரியுமா? எப்பொழுதுமே பொய்களையே பேசிக்கொண்டு இந்த டெல்லி மாநிலத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு ஊழல்வாதி என்று நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். விரைவில் நிரூபிக்கப்பட்டு தன்னுடைய முழு ஆயுள் காலத்தையும் தீகார் சிறையில் செலவிட உள்ள ஆம் ஆத்மியுடைய கட்சியினுடைய தலைவர், ஒருங்கிணைப்பாளர் 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார். நண்பர்களே, பெரியவர்களே, 2011ஆம் ஆண்டு இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழலை ஒழிக்கின்ற திட்டத்தை மிகப்பெரிய பிரச்சாரமாக ஐயா பெரியவர் திரு அண்ணா ஆசாரி அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் என்ற அந்த கொள்கை கோட்பாட்டுடைய அண்ணா ஆசாரருடைய லெப்டாகவும் ரைட்டாகவும் இருந்தவர் இன்றைய ஆம் ஆத்மியுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அன்று செயல்பட்டு கொண்டிருந்தார். ஒரு சாதாரண அரசு ஊழியராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அண்ணா ஆசாரி அவர்களை ஏமாற்றிவிட்டு 2013இல் ஆம் ஆத்மி என்ற கட்சியை ஆரம்பித்து இன்று டெல்லி மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் 2100 ரூபாய் தருகிறேன் என்று சொல்கிறார். இதைத்தான் 2019 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார். செய்தாரா? இன்று வரை செய்யவில்லை. ஏதோ செய்வேன் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் டெல்லி மக்களுக்கு, டெல்லி தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் வந்ததா என்றால் இன்று வரை வரவில்லை. நண்பர்களே, பெரியவர்களே, இதற்கு முன்பு இதனுடைய கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சியை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பஞ்சாப் மாநிலத்தில் இதேதான் பொய்களையும் புரட்டுகளையும் உருட்டினார்கள். அங்கு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் தருவேன் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி கட்சி அதனுடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் இன்று வரை அந்த மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த பாடில்லை. நீங்கள் இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அந்த பகவந்த் சிங் மான் வந்தால் கேளுங்கள், உங்கள் மாநிலத்தில் எத்தனை தாய்மார்களுக்கு எத்தனை பெண்களுக்கு நீங்கள் 1000 ரூபாய் மாத உதவித்தொகை கொடுத்தீர்கள் என்று கேளுங்கள். அவரால் பதில் சொல்ல முடியாது. மக்களை ஏமாற்றுவதற்காக இன்று வரை 2019இல் சொன்ன அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை இன்று வரை தராத திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 3வது முறையாக வெற்றி பெற்றால் தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு, குடும்ப தலைவிக்கு 2100 ரூபாய் தருவேன் என்று
மீண்டும் மீண்டும் பொய் சொல்லுகிறார், மக்களை ஏமாற்றுகிறார், மக்களை திசை திருப்புகின்ற வேலையை இந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, ஏழை எளிய மக்களை சுரண்டுகின்ற ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். மதுபானத்தில் ஊழல், மதுபானத்தினுடைய அதிபரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வசதியை பெருக்கிக் கொண்டார். தன்னுடைய வீட்டுடைய வசதிகளை பல கோடிகளுக்கு அதனை சீர்படுத்தி செழுமைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையைத்தான் அவரை முன்னில் எடுத்தாரே தவிர இந்த டெல்லி மக்களுக்கு அவர் எந்த உதவியும் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று டெல்லி மாநகரத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை ஏற்படுத்த முடியுமா என்றால் இல்லை. காற்று மாசுபட்டுள்ளது, சுவாசிக்க முடியவில்லை, உயிர் வாழ முடியவில்லை. மீண்டும் மூன்றாவது முறையாக இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வந்தால், தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த டெல்லி மாநிலத்தில் நாம் வாழ முடியுமா? சுத்தமான சுவாச காற்று கிடைக்குமா? காற்று கிடைக்குமா என்று சிந்தித்து வாக்களியுங்கள். மறந்து விடாதீர்கள். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியினுடைய செயல் இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலுமே மிகப்பெரிய வெளிச்சத்தையும் உத்வேகத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. திரு நரேந்திர மோடியுடைய ஆட்சி டெல்லி மாநிலத்திற்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. மறந்து விடாதீர்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, இளம் வாக்காளர்களே, புதிய வாக்காளர்களே, உங்களது பொன்னான வாக்குகளை, விலை மதிப்பற்ற வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசி பெற்ற சின்னமாம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய உங்களை அன்போடு வேண்டுகிறோம். நன்றி, நன்றி, நன்றிகள்.